வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 29 மார்க்கெட் அப்டேட். சென்செக்ஸ் 80,288 இருக்குது, 0.9% ஸ்டேபிளாக இருக்குது. நிஃப்டி 50 0.3% அதிகரித்து 24,335 இருக்குது. நிஃப்டி பேங்க் 0.7% குறைஞ்சு 55,391 இருக்குது. அப்புறம் நிஃப்டி மிட் கேப் ப்ளஸ் 27% அதிகரித்து 54,587 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 100. ஓகே சார். கிஃப்ட் நிஃப்டி சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸ் 0.28% அதிகரித்து 24,499 இருக்குது. அமெரிக்காவில் உள்ள டவ் ஜோன்ஸ் ப்ளஸ் 0.76% அதிகரித்து 40,533 இருக்குது. நாஸ்டாக் 17,461 இப்போ ப்ளஸ் 0.55% அதிகரிச்சிருக்கு. அப்புறம் கமாடிட்டி மார்க்கெட் க்ரூட் ஆயில் 0.12% அதிகரித்து 5,182 இருக்குது. நேச்சுரல் கேஸு 0.20 பாயிண்ட் மைனஸ் ஆகி 286 இருக்குது. கோல்டு 0.64% மைனஸ் ஆகி 95,410 இருக்குது. நேற்று ஏறிச்சு, அதில் பாதி இன்றைக்கி இறங்கியிருக்கு. சில்வர் 0.62% மைனஸ் ஆகி 96,800 இருக்குது. அப்புறம் இந்தியன் ரூபிக்கான அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயின் மதிப்பு 0.27%, அதாவது 23 பைசா விழுந்து 85.26 பைசாவாக இருக்குது. இந்திய பணம் விழுந்திருக்கு. ஓகே. டாலர் இண்டெக்ஸ் 0.20 அதிகரித்து 99.21 மெயின்டைன் பண்ணுது. இது $100 கீழே இருந்தால் இந்திய பொருளாதாரத்துக்கு நல்லது. இப்போ ஸ்டேபிளாக தான் இருக்குது. அமெரிக்காவில் ட்ரேட் ஆகிற ஏடிஆர் பார்த்துருவோம். ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் ப்ளஸ் 86 அதிகரித்து 70 அதிகரித்து ப்ளஸ் 0.86 அதிகரித்து 70 மெயின்டைன் ஆகுது. அப்புறம் டாக்டர் ரெட்டி ஸ்டேபிளாக இருக்குது, 13.94 இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர் 0.54 அதிகரித்து 72.38 மெயின்டைன் பண்ணுது. அப்புறம் ஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.66% அதிகரித்து 33.74 இருக்குது. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் ப்ளஸ் 1.50% அதிகரித்து 17.59 இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸை கவனிக்கலாம். ஏன்னா இன்ஃபோசிஸ் இன்றைக்கி ஒரு ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விப்ரோ 0.70% அதிகரித்து 2.86 இருக்குது. அப்புறம் எஃப்ஐஐ 2,385 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஐ 1,369 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பை பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டு பெருசாக எதுவும் ஏறலை, ஸ்டேபிளாக இருக்குது. வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம டாடா ட்ரெண்ட்ஸோட ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் 46% டிக்ளைன் ஆகிருக்கு. ரெவென்யூ 29% அப் ஆகிருக்கு. எபிட் மார்ஜின் 8.3லேருந்து 9.3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட் மீன் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு. அப்புறம் ஸ்டாண்ட்லோன் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 29% அதிகரிச்சிருக்கு. 3,260 கோடியிலிருந்து 4,203 கோடியா. ரெவென்யூ டிக்ளைன் 8% கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் இன்கம் 27% அதிகமாகிருக்கு. ட்ரெண்ட் ஃபுல் இயர் டோட்டல் இன்கம் இயர் ஆன் இயர் 39% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ க்ரோத்து ரிவர்சல் ஆகிருக்கு இந்த பெண்டமிக் அப்புறம்னு சொல்லி அவர் சிஓ சொல்கிறாரு. இப்போ இந்த ஃபைனான்ஸ் இயரில் ரீட்டைல் ஸ்டோர் 248 வெஸ்ட் சைடில் இருக்குது. அப்புறம் 765 ஜுடியோ அவுட்லெட்ஸ் இருக்குது. இதில் 2 யூஏஇயில் இருக்குது. வேறு லைஃப் ஸ்டைலில் உள்ள ஷாப்ஸ் 3 இருக்குது. மொத்தம் 64 நகரங்களில் டவுன்லையும் சிட்டிஸ்லேயும் முக்கிய இடங்களில் இதோட ஸ்டோர்ஸ் இருக்குது.
அது மாதிரி கஸ்டமர் அவங்கள வந்து அணுகிறக்கூடிய அளவுக்கு ஈஸியாக ஸ்ட்ராங்காக அவங்கள அஜெண்டாவை உருவாக்கிக்கிட்டு வர்றாங்க. ஃபைனான்சியல் 25ல் நெட்வொர்க் விரிவாக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்று நோயல் டாட்டா சொல்கிறாரு சேர்மன். அப்புறம் வந்து இந்த பங்கோட ப்ரைஸை பார்ப்போம். இது வந்து வருஷத்தோட ஹை வந்து 8345க்கு போயிருக்கு. இதோட லோ வந்து 4196க்கு போயிருக்கு. டியூஸ்டே க்ளோசிங் வந்து இன்றைக்கி 5391. பிஇ ரேஷியோ 99 இருக்குது. செக்டார் பிஇ வந்து 55 தான் இருக்குது. அப்புறம் புக் வேல்யூ வந்து 131. 41 டைம் பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் வந்து 41 டைம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1,91,661 கோடி. இப்போ வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரு 4,500 வரைக்கும் போனால் கன்சிடர் பண்ணலாம். அதுவே அதிக விலை தான். ஏன்னா இப்போ இருக்க விலையே ரொம்ப அதிகம். 4,500 போனால் கன்சிடர் பண்ணலாம். 4,000 போனாலும் கன்சிடர் பண்ணலாம். அது உங்கள் சொந்த முடிவு. அந்த ரேட்டு வந்து இது வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ரேட்டாக இருக்கும். ஏன்னா கம்பெனி நல்ல கம்பெனி, ஸ்ட்ராங்கான கம்பெனி. இந்த ப்ராஃபிட் லாஸ் வந்து குவார்ட்டரில் வரும் போகும், அதெல்லாம் நம்ம வச்சு முடிவெடுக்க முடியாது. கம்பெனியில் மற்ற இதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ராஃபிட்லாம். அப்புறம் வந்து டிவிடெண்ட் 5 ரூபா கொடுக்குறாங்க. ஏப்ரல் 29 ரிசல்ட் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் Q4 ரிசல்ட்டு பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 219 கோடியிலேருந்து 247 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் கன்சாலிடேட்டட் இன்கம் 3200 கோடியிலேருந்து 32,000 கோடியிலேருந்து 35,596 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிடெண்ட் வந்து 1 ரூபா தர்றாங்க. இவ்வளோ பெரிய கம்பெனி 1 ரூபா டிவிடெண்ட் தர்றாங்க. அப்புறம் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் வந்து 9% ஆகிருக்கு. 8,148லேருந்து 8,872 இருக்குது. டோட்டல் கன்சாலிடேட்டட் இன்கம் 1,10,382 கோடியிலேருந்து 1,33,822 கோடியாக இருக்குது. இப்போ ஸ்டாக்கோட டீட்டெயில் பார்க்கலாம். ஹை வந்து 2,135 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 1,419 வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ க்ளோசிங் வந்து டியூஸ்டே க்ளோசிங் 2,066 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 38, செக்டார் பிஇ 40. புக் வேல்யூ வந்து 0.50. நம்ம அடிக்கடி சொல்கிறது வந்து புக் வேல்யூ எல்லாமே 10%, 20%, 10 டைம் 20 டைம் அதிகரிச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன் 40 டைம் கூட அதிகரிச்சிருக்குது. ட்ரெண்டெல்லாம் 40 டைம் அதிகரிச்சிருக்கு. அப்படி பார்த்தோம். ஆனால் இப்போ கன்சிடர் பண்ணுறது வந்து நம்ம 1800க்கு இதை கன்சிடர் பண்ணலாம். 3 டைமாக கன்சிடர் பண்ணலாம். வேல்யூ ரொம்ப சீப்பாக இருக்குது. கம்பெனி வேல்யூ சீப்பாக இருக்குது. இனி போகிற நேரத்தில் இது நல்ல டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சிடர் பண்ணுறது வந்து 1800 கன்சிடர் பண்ணலாம். கீழே இறங்க நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி 3 டைம் கன்சிடர் பண்ணலாம். நல்ல வேல்யூவாக இருக்குது கம்பெனி. வீடியோவில் ஏற்பட்ட சிறு தவறுகளுக்கு மன்னிக்கவும். ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.